அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் இன்றைக்கி இந்த நாள் எப்படி போச்சு அப்படின்னு தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். அல்ஹம்துலில்லாஹ், ரமலான் வந்து வரப்போகுது. அதனால எல்லாருமே வந்து வீட் க்ளீன் பண்ணுறது, சில ப்ரிப்ரேஷன்ஸ் அதெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. நம்ம வீட்டில் அந்த மாதிரி ப்ரிப்ரேஷன் பண்ணுற மாதிரி எதுவுமே கிடையாது. அந்த அன்றைக்கி நமக்கு என்ன தோணுதோ, என்ன ஈஸியாக இருக்கோ அப்படி தான் வந்து நம்ம பண்ணி பழகிட்டோம். அதனால் ப்ரிப்ரேஷன்லாம் எதுவுமே கிடையாது. வீடு க்ளீனிங் மட்டும் போய்கிட்டு இருக்கு. கிச்சன் ஹால்லாம் முடிச்சிட்டேன். ரூம் மட்டும் பண்ண வேண்டியது பாக்கி இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா சண்டே. நான் நினச்ச பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஒரு 8:30 மாதிரி கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் எனக்கு காலையிலே பயங்கர பசி வந்துருச்சு. அதனால் வந்து நேராக கிச்சனுக்கு வந்துட்டேன் குளிச்சுட்டு. நான் கிச்சனுக்குள்ளே வந்ததை பார்த்துட்டு பாப்பாவும் பின்னாடியே ஸ்டூல் எடுத்துக்கிட்டு வந்துட்டா. இப்போல்லாம் மேடம் வந்து ஸ்டூல் இல்லாமல் எங்கேயும் போக மாட்டுறாங்க. ஏன்னா அவளுக்கு வந்து மேலே இருக்கிறது எதுவும் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே ஸ்டூல் மேலே ஏறி நின்று அந்த கவுண்டர் டாப் மேலே இருக்க திங்ஸ் எல்லாம் எடுக்கிறது, இந்த ஸ்பைசஸ்லாம் எடுக்கிறது, அது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா. அதோ இப்போ கூட அந்த பாத்திரம் வைக்கிற அந்த டப்பா பிடிச்சிட்டு நிற்கிறாள். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதை அப்படியே சாய்ச்சி கீழே விழுற மாதிரி வந்துட்டா. அதெல்லாம் வந்து கொஞ்சம் பயமாக இருக்குது. அவளை தனியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்குது. அப்படியே பாப்பா கூட பேசிக்கிட்டே அவளுக்கு தோசை போட்டு ஊட்ட ஆரம்பிச்சிட்டேன். நேற்று நைட்டு வந்து பரோட்டா பண்ணியிருந்தேன். ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க, பரோட்டா பண்ணு ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நேற்று வந்து வெஜ் குருமா வச்சுருந்தேன். அதனால் வந்து சரி பரோட்டா பண்ணிடலான்னு பண்ணேன். ஆக்சுவலாக ரொம்ப அதிசயமாக நேற்று ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. ஆனால் சைஸ் மட்டும் கொஞ்சம் பெருசாக போட்டுட்டேன். அதனால் நேற்று 2-3 மீந்துருச்சு. அதை வந்து காலையில் ஹஸ்பண்ட் வந்து கொத்து பரோட்டா பண்ணிக்கூட அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டு நானும் பாப்பாவுமே வந்து தோசை சாப்பிட்டுட்டோம். இவங்களுமே வந்து தூங்கிட்டாங்க போல இருக்குது. நான் வந்து கவனிக்கல. கிச்சனில் வந்து கொஞ்சம் பிஸியாக வேலை போய்கிட்டு இருந்ததுனால பாப்பாவுக்கும் அப்படியே நிற்க வச்சு ஊட்டிக்கிட்டு இருந்தேன். ஹால் பக்கமே வரல. அதுக்கப்புறம் அவங்கள எழுப்பி அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா நீ வந்து கொஞ்சம் உரிக்கிற வேலை இருக்குது. நேற்று வந்து சந்தைக்கு போயிட்டு காய்கறியெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். காய்கறியெல்லாம் வந்து நல்லாவே சீப்பாக கிடைக்கும். 1/2 kg இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் 20 rupees அந்த மாதிரி தான் விற்பாங்க. கவரில் போட்டு கொடுத்துருவாங்க. அது வந்து நேற்று வாங்கிட்டு வந்திருந்தோம். பட்டாணியுமே பார்த்திங்கன்னா 1.5 கிலோவே 50 ரூபா தான் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். இங்கே நம்ம வீட்டு பக்கத்துலலாம் வந்து 1 கிலோ வந்து 60 ரூபா அப்படி விற்றுட்ருக்காங்க. ஸோ இப்போ இது வாங்கிட்டு வரது கூட பெரிய விஷயம் கிடையாது. இப்போ அதை நீட்டாக வந்து உரித்து எடுத்து வைக்கணும், அதுதான் விஷயம். நான் தான் ஃபஸ்ட்டு அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தேன். திடீர்னு வந்து இவங்க 2 பேர் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் சொன்னாங்க. அப்படியே பாப்பாவுமே வந்து நல்லா ஆர்வமாக அது வந்து கரெக்டாக அதெல்லாம் அவங்க வந்து அதை உடச்சி மட்டும் கொடுத்தாங்க. அவள் அழகாக அதை ஓப்பன் பண்ணி அதுலேருந்து ஒன்று ஒன்றா எடுத்து பாத்திரத்தில் வச்சுக்கிட்டு இருந்தா. சரி இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இதையுமே வந்து ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன் நான். அப்படி இவங்க உரிச்சிக்கிட்டு இருக்கும் போது தான் எனக்கு தோணுச்சு, இப்படி இவங்க 2 பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்சிருந்ததுன்னா இன்னும் ஒரு 2-3 கிலோ கூட எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஏன்னா வந்து சீசன் முடிய போது போல் இருக்குது. இதுக்கப்புறம் வந்து ஃப்ரெஷ் பட்டாணி கிடைக்குமா என்னன்னு தெரியல. இவங்க நேற்றே நான் உரிச்சு தருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நான் வந்து கண்டிப்பாக இன்னும் ஒரு 2 கிலோ எக்ஸ்ட்ரா வாங்கியிருப்பேன். இந்த காய்கறியில் தான் வந்து நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். நெல்லிக்காய் வந்து 20 ரூபா, இஞ்சி வந்து அது ரெண்டுமே சேர்த்து 10 ரூபா, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு 20 ரூபா, அவரைக்காய் 20 ரூபா, பீன்ஸ் 20 ரூபா, கேரட்டுமே வந்து 20 ரூபா தான். அப்புறம் தேங்காவுமே வந்து வாங்கியிருந்தேன். தேங்காய் வந்து 3 தேங்காய் 100 ரூபா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 3 தேங்காய் வாங்கினதுனால குட்டியாக ஒரு தேங்காய் ஃப்ரீயாக கூட கொடுத்தாங்க. அங்கேயே வந்து உடச்சி வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா வீட்டுக்கு வந்து அழுகி இருந்ததுன்னா நம்ம மாற்றலாம் முடியாது, மாற்றவும் மாட்டாங்க. ஸோ அதனால் அங்கேயே உடச்சி வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் முருங்கைக்காய் வாங்கியிருந்தேன். முருங்கைக்காய் இது வந்து 15 ரூபா, 4 காய் இருக்கா. இங்கே வீட்டு பக்கத்தில் லாஸ்ட் வீக் வந்து 2 காய் 30 ரூபான்னு மனசே இல்லாமல் வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பட்டாணியுமே வந்து உரிச்சாச்சு. இதில் வந்து கொஞ்சமாக லெமன் வந்து ஸ்குவீஸ் பண்ணி விட்டுட்டு அந்த லெமன் ஜூஸ் வந்து ட்ரை ஆகணும். ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் போட்டு ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நாளுக்கு வந்து அது கெட்டு போகாமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பட்டாணி வந்து 1.5 கிலோக்கு வாங்கிட்டு வந்தேன் இல்லையா. இப்போ அது உரித்து முடிச்சதுக்கப்புறமா இது வந்து இப்போ எனக்கு 750 கிராம்ஸ் வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து அது ஃப்ரீஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து தேங்காய் வந்து ஈஸியாக எடுக்கிறதுக்கு நான் ஒரு மெத்தட் சொல்கிறேன். இப்போ தேங்காய் வந்து உடச்சிட்டு நீங்கள் இம்மீடியட்டாக அதை வந்து எடுக்காமல் ஒரு 3 to 5 hours ஃப்ரீசரில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு அந்த சில்னஸ் போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து எடுத்திங்கன்னா சூப்பராக வந்துடும், ஈஸியாக வரும். உங்களுக்கு கஷ்டமே இல்லாமல் நீங்கள் வந்து எடுத்துடலாம். இந்த ஹேக்குமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ரீசெண்ட் டேஸாக வந்து நான் இந்த ஹேக் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் தேங்காய் வந்து எடுக்கிறதுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் தேங்காவுமே வந்து ஃப்ரீஸ் பண்ண தான் போகிறேன்.
அப்புறம் மேலே வந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன் லாஃப்ட்டில். அது வந்து ஹஸ்பண்ட் வந்து எடுக்க சொல்லியிருந்தேன். போன வாரமே கேட்டிருந்தேன். அவங்க வந்து அப்புறம் பார்க்கலாம்னு சொல்லியே இந்த ரமலான் வந்து பக்கத்தில் வந்துருச்சு. நோம்பு கஞ்சி வந்து குடிக்கிறதுக்கு வந்து அந்த போல் இல்லை, அது வந்து 2 மட்டும் கீழே வச்சுருந்தேன். அது பாப்பா உடச்சிட்டா. சரி அது மட்டும் ஒரு 2 எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க சொல்லியிருந்தேன். எடுத்ததுக்கப்புறம் தான் தெரியுது இது வந்து ரொம்ப நாளாக வந்து அன்டச்சாக இருக்கிறதுனால பயங்கர தூசி அதில் ஃபுல்லாக. ஸோ இந்த ரூம் மட்டும் தான் க்ளீன் பண்ண வேண்டிய வேலை இருக்குது, அதுவும் பண்ணி முடிக்கணும். இப்போ ரீசெண்டாக தான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்த பாக்ஸ் வந்து கீழே எடுத்துருந்தோம். ஃபேன் வந்து ஒன்று உள்ளே வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, யூஸ் இல்லாமல் இருக்குது அப்படின்ட்டு. அப்போவுமே க்ளீன் பண்ணி தான் வச்சோம். ஆனால் மறுபடியும் இவ்வளோ தூசி வருது. நம்ம வீட்டு வந்து ரோடு முன்னாடியே இருக்கிறதுனாலையா என்னன்னு தெரியல. அது ஓப்பன் பண்ணி எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா, பார்த்த உடனே எனக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. உள்ளே இருந்த பாத்திரம்லாம் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் செட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு கிளாஸ் ஜாரு, ஜூஸ் ஜார் மாதிரி வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ட்ரே 2 பவுல், அவ்வளோ அது மட்டும் தான் இருக்குது. நான் இன்னும் நிறைய பேனு, கடாயி, அதுக்கப்புறம் வந்து இன்னும் நிறைய கிளாஸ் வரிசை எல்லாமே வந்து வச்சுருந்தேன். ஸோ எனக்கு வேலை பார்த்தீங்கன்னா வந்து நியர்பை சென்ட்ரல் தான். ஸோ எனக்கு வந்து சவுகார்பேட் ரொம்ப பக்கம். அதனால் வந்து எப்போல்லாம் எனக்கு சேலரி வருதோ அப்போல்லாம் வந்து நான் கொஞ்சம் திங்ஸ் வந்து வீட்டுக்கு வரும்போதே வந்து வாங்கிட்டு வந்துடுவேன். அப்படி வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணேன். எங்கள் வீட்டில் எல்லா பாத்திரமும் அப்படி வாங்கினது தான். அதுக்கப்புறம் மெயினாக வந்து எங்கடா அந்த பாத்திரம்லாம் காணோன்னு எனக்கு வந்து ஒரு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா நாங்கள் கொஞ்ச நாள் வந்து ராம்நாட்டில் இருந்தோம். அங்கே வந்து ஒரு 3 பாத்திரம் வந்து விட்டுட்டே வந்துட்டோம். அதனால் அந்த மாதிரி எதுவும் விட்டுட்டு வந்துட்டோமா, ஏன்னா லாஃப்ட்டில் தான் எல்லாம் இருக்குது, ஒரு தூரம் மறந்துட்டு வந்துட்டோமா அப்படின்னு எனக்கு ஒரே பயம் வந்துருச்சு. அப்போ தான் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, இல்லை நான் வந்து பக்கத்தில் இன்னொரு பாக்ஸ் இருக்குல்ல அதில் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு இதை வந்து இங்கே வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதியாச்சு. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எல்லா பொருளுமே வந்து எனக்காக நானே கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வாங்கின பொருட்கள் இதெல்லாம், என்னோடய ஹார்ட் ஏர்ன்டு மணி அதெல்லாம். அதனால் திடீர்னு இல்லைன்னொன்னே எனக்கு பயமாயிருச்சு. ஏன்னா ஏற்கனவே அங்கே கொஞ்சம் திங்ஸ் விட்டுட்டு வந்துட்டோமா, அதனால் வந்து ஒரு வேளை அதே மாதிரி விட்டுட்டு வந்துட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு பயம் வந்துருச்சு எனக்கு. என் ஹஸ்பண்ட் வந்து சும்மா விளையாட்டு கட்டிகிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய கரண்ட் ஷாக் எனக்கு கொடுத்து எடுத்த மாதிரி அவ்வளோ பெரிய ஷாக் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் வந்து அவங்க க்ளோஸ் பண்ணி மேலே வச்சுட்டாங்க. இப்போ இந்த திங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து டிமார்ட்டில் வாங்கினது. இதெல்லாம் இந்த 199 போட்டிருக்கிறது வந்து 149க்கு நான் வாங்கினேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. ஸோ இந்த செட்டெல்லாம் வாங்கி எப்படியும் ஒரு 4 இயர்ஸ் இருக்கும் ஈஸியாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.